வழக்கமாகவே விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் ஒரு மைலேஜ் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம். கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸஸ்லாம் உள்ள எடுத்து போட்டு அவங்கள வச்சு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஷோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இன்னுமே கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு குரலி வித்த காமிச்சு ஏதாச்சும் லூசுத்தனமா பைத்தியக்காரத்தனமா நம்மளா இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம செலக்ட் ஆயிரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ எஃபோர்ட்டை போட்டு பண்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரே வந்து ஆடிஷன் போயிருந்தாரு. சைன் பண்ணும்போது அதுல நிறைய விஷயங்கள் வந்து போட்டுருந்துச்சான். உங்க வாய்ஸை நாங்க சேஞ்ச் பண்ணுவோம், நீங்க உங்களை நாங்க தப்பா காட்டுவோம், உங்களை வந்து நாங்க எப்படினாலும் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், தப்பா காட்டுவோனே சொல்றாங்க. பர்வீன் சொல்லிட்டு ஒரு லேடி வந்திருப்பாங்க. அவங்க ப்ரொடியூசரா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப கரிஷ்மா அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸே வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஏழையா பிறந்தவங்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கொடுக்கணுமா, இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு பறிக்கப்படணுமா? அப்படி இல்லையே இப்பதானு சொல்லிட்டு அந்த புள்ளியை இப்ப செலக்ட் பண்றாங்க. ஒருத்தங்களுக்கு சரியாகவும் ஒருத்தங்களுக்கு தவறாகவும் பார்க்கும்போது ஆடிஷன் வச்சு கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஆடிஷன் நல்லா நடத்தி ஜட்ஜஸையும் இன்னும் கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னமோ தோணுச்சு. ஏன்னா எடிட்டர்ஸ் ரொம்ப சொதப்புறாங்க, ஜட்ஜஸ் சொதப்புறாங்க. இது ஒரு மொத்தமாவே ஒரு சொதப்பலாதான் இந்த ஷோ எடுத்துட்டோம். அதை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும். அந்த இதுல தான் நம்ம ஒண்ணு அவங்க செலக்ட் பண்ண ஆட்களை எப்படியாச்சும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு போறதுக்காக ஒரு ஷோவை நடத்தி கொண்டு போலான்னு சொல்லி ஒரு புஷ் பண்ணிருக்காங்க. மற்றபடி அவங்க எல்லாருமே அந்த ஷோவோடைய ஒரு ஆடு அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் டிவி யூஸ் பண்ணிருப்பாங்க. அரரோஸ்னிகளுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர், பிக் பாஸ் ரிவ்யூவர் விஜய் சஃபி அவர்கள் தான் இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் அஜித், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம இந்த வருஷம் இந்த கோயில் திருவிழா மாதிரி இந்த பிக் பாஸ் டைம் வந்தா மட்டும் மீட் பண்ணிட்டு போறோம். கொஞ்சம் ஏர்லியரா மீட் பண்ணிட்டோம். முன்னாடியே வந்துட்டேன். இந்த பருவமழை வந்து முன்னாடி தள்ளி வந்த மாதிரி. என்னன்னா இந்த காமன் மேன் அப்படின்ற ஒரு ப்ரொமோ வந்துச்சு. அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ப்ரொமோ வரும்போது அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு. பொதுமக்கள் நிறைய பேர் உள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக 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 ஒரு 50 பேரை உள்ள தள்ளுறாங்க. 50 பேரை உள்ள நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது அதுல 30 பேர் நமக்கு தெரிஞ்ச பசங்களா இருக்காங்க. ஏதோ இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசராவோ யூடியூபராவோ இருக்க மாதிரி இருக்கு. அப்பயே விமர்சனங்கள் ஆரம்பிக்குது. ஸோ நீங்க இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும்னு நினைச்சீங்க? ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? இல்லை, நான் இன்னும் காமன் மேன் சொல்லிட்டு முழுக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வழக்கமாகவே விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் ஒரு மைலேஜ் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. டிஆர்பி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸஸ்லாம் உள்ளே எடுத்து போட்டு அவங்கள வச்சு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. நானுமே அப்ளை பண்ணியிருந்தேன் காமன் மேன் ஷோக்கு. நானுமே வீடியோ போட்டிருந்தேன். பட்டு வரல, நம்மளுக்கு செலக்ட் ஆகலை. பட் ஆடிஷன்ஸ்லாம் கூப்பிட்டுட்டாங்க, உள்ள ஆடிஷன் போயிட்டு இருக்குன்னோட சரி ஓகே, அப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் போயிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரும் இல்லைன்றதே முதல்ல எனக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதாவது பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப பரிச்சயமானவங்க மேக்ஸிமம் அந்த ஷோவில் இல்லை அப்படிங்கிறதே முதல்ல ஒரு நல்ல விஷயமா தான் நான் ஆக்சுவலாக பார்க்குறேன். அண்ட் அந்த ஷோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தெலுங்குல தானே அக்னி பரீட்சான்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதை எடுத்து இவங்க பண்ணுறாங்கன்னும் போது இவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெஃபரன்ஸை வச்சு இவங்க இன்னுமே கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட்டு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. முதல்ல இவங்க ஆடிஷன் வச்சு கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஆடிஷன் நல்லா நடத்தி ஜட்ஜஸையும் இன்னும் கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னமோ தோணுச்சு. ஏன்னா 3 ஜட்ஜில் ஓவியா எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அவங்க பெருசா பேசவே மாட்டாங்க. ஒரு 10 எபிசோடுக்கு ஒரு 6 வார்த்தை மேக்சிமம் பேசினாலே பெரிய விஷயம்ன்ற அளவுக்கு தான் ஓவியாவோட ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு இவங்க தான் உண்மையிலேயே ஜட்ஜ் பண்றாங்களான்றதே தெரிய மாட்டுது. டாக் பேக்கு மைக்கு காதுல மாட்டிருக்காங்க, அங்கேருந்து சொல்றதை கேட்டு பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க கேட்குற கேள்விக்கு சில பேர் நல்லா பதில் சொல்றாங்க, நல்லா பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணாங்க, கடைசியில் பார்த்தா அவங்கள ஹோல்ல போடுறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பயங்கர எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. தடீஸ்வரன் அவர் பேசின விஷயங்கள் பயங்கர இம்மெச்சூரா இருந்துச்சு. எல்லாருமே அடிமை, வேலை பார்க்குறவங்க எல்லாம் அடிமை, ஆரி நீங்களே அடிமை தான் பேசிட்டு இருந்தாப்புல. இந்த பையனை கொண்டு போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டா எவ்வளவு ஆக்கப்பூர்வமா பேசுவாப்ல அப்படின்ற கேள்வி நமக்கே இருந்துச்சு. ஆனா செலக்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு விஜய் சேதுபதி சொல்லிடுவாரு, நீங்க எப்படி விஜய் டிவிக்குள்ள அடிமையா தானே இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆள் அவர். ஆக்சுவலா அந்த மாதிரிதான் பேசக்கூடிய நபரை வந்து செலக்ட் பண்றாங்க. கண்டஸ்டன்ஸை எப்படி செலக்ட் பண்ணுன்ற ஒரு அணுகுமுறை இல்லையோ, இல்ல அவங்களுக்கு புரிதல் இல்லையா, இல்ல என்ன நோக்கத்துல செலக்ட் பண்ண வர்றாங்க. நல்லா பேசுறாங்க, நல்லா பாடுறாங்க,
நிறைய விஷயத்த கட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி வெளியே வர கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு குறையும் வைக்கிறாங்க. நாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் நான் 25 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ணேன், கடைசியில பார்த்தா ஏன் உள்ள இருக்குன்னு கேட்டா எனக்கு இதான் இருக்கேன், அப்ப நீங்க எலிமினேட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரிம் பண்ணி மாத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துச்சுல. இல்ல அது வந்து மீடியால இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம ஒரு நியானானா ஷோக்கே நம்ம ஒரு போறோம்னா அந்த ஷோ கிட்டத்தட்ட காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 4 o'clock 8 hours ஷூட் பண்ணுவாங்க. அந்த 8 hour போட்டாங்கன்னா யார் உட்காந்து பார்ப்பா? அதை 45 minutesக்கு ட்ரிம் பண்ணுவாங்க. நான் நியானானா ஷோக்கு போயிருக்கும் போது நான் அவ்வளோ விஷயங்கள் பேசினேன். எனக்கு கடைசியில் கொடுத்து கூப்பன் கொடுத்தாங்க. ஆனா ஷோல நான் பேசின விஷயங்களே வரல. கடைசியில் என்ன கேட்டாங்கன்னா, நீ எதுவுமே பேசாம உனக்கு எதுக்கு நான் கூப்பன் கொடுத்தாங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் நிறைய பேசினேன்ப்பா, கட் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லி புரியுது. ஆனா எனக்கு அது புரிதல் இருந்துச்சு. நம்ம மீடியால இருக்கோன்றதுனால ஒரு 8 hour ஷூட் பண்ணாலும் அந்த ஷோக்குன்னு ஒரு டூரேஷன் இருக்கு. அந்த டூரேஷனுக்கு தான் இதுல பாத்தீங்கன்னா 50 பேர் ஆடிஷன் பண்றாங்கன்னா அந்த 50 பேருக்கும் 1/2 an hour. இதை எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் நம்ம இந்த வாரத்துக்குள்ள 12 எபிசோடுக்குள்ள டெலிகாஸ்ட் பண்ணி முடிக்கணும்னா ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் அந்த 1 மணி நேரத்தை போட்டாலே முடிஞ்சிடும். ஸோ நீங்க என்ன சுவாரஸ்யமா பண்ணிருக்கீங்க, என்னத்தை வந்து காட்ட முடியும் அப்படிங்கிறது சேனல் தான். இன்னொன்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரே வந்து ஆடிஷன் போயிருந்தாரு, ஹரின்றவர். ஸோ அவர் சைன் பண்ணும்போது அதுல நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருந்துச்சான். உங்க வாய்ஸை நாங்க சேஞ்ச் பண்ணுவோம், நீங்க உங்களை நாங்க தப்பா காட்டுவோம், உங்களை வந்து நாங்க எப்படினாலும் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அப்படியா? தப்பா காட்டுவோனே சொல்றாங்க. காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், உங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணலாம், எதுனாலும் நடக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகேனா மட்டும் இந்த ஷோக்கு நீங்க சைன் பண்ணுங்க. ஸோ அதை நீங்க படிச்சு பார்த்து தான் சைன் பண்றீங்க. ஸோ அப்ப நீங்க அதெல்லாம் ரெடியா தானே உள்ள போறீங்க. ஸோ உள்ள போகும்போது நம்மளுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்படின்னா, எப்படியாச்சும் செலக்ட் ஆகி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிடணும். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம செலக்ட் ஆகலங்கும் போது நம்ம அந்த விரக்தியை வெளியே காட்டுறோம். அதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜட்ஜஸ் வந்து அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு சில பேர் ரொம்ப பேடாவும் ட்ரீட் பண்றாங்க. குறிப்பா ராஜு அந்த மனுஷன் அந்த சீசன்ல நல்லா காமெடி பண்ணி சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னாலேயே டைட்டில் வாங்கினவர். மற்றபடி பெருசா வேற என்ன பண்ணாருன்னா கேப்டன் கூட அந்த மனுஷன் அந்த சீசன்ல ஆகல. ஆனா இந்த ஜட்ஜா இருக்கும்போது ஓவர் ஹெட் வெயிட்ல ரொம்ப ஓவர் கமெண்ட், எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துற மாதிரி, இன்சல்ட் பண்ற மாதிரி, இதெல்லாம் டேலண்டா, இதெல்லாம் ஸ்கில்லா அப்படின்னு சொல்லி கேட்கறதாகட்டும். ஆரி ப்ரோவுமே வந்து அவர் சீசன்ல எல்லாரும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனா அவரும் இங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் அவருடைய தரத்தையும் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வாங்கி வச்ச பேரை ஜட்ஜஸ் கூட இங்க வந்து கெடுத்துக்கிறாங்களோன்ற மாதிரி தான் இருக்கு. அதான் என்னன்னா, இப்போ ஆரி அவர்கள் வந்து வேற ஒரு சேனல்ல வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி எல்லாம் வந்து கண்டக்ட் பண்றாரு. ஸோ அதுல எல்லாம் பேசும்போது பெண்ணியம், பெண்ணியவாதி நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அதெல்லாம் ஸ்டோரி எல்லாம் வைக்கிறோம், ஷேர் எல்லாம் பண்றோம். இங்க வரும்போது பெண்களுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து வந்து மாறுபடுது. ஓகே, அப்படின்னா சேனல்ல கருத்தை மாத்திப்பாங்களா? இல்ல அப்ப அது யாரோட கருத்து? அந்த சேனல்ல இருக்க ப்ரொடியூசரோட ஷோ ப்ரொடியூசரோட கருத்தும் இந்த சேனல்ல இருக்க ஷோ ப்ரொடியூசரோட கருத்தும் வேற மாதிரி இருக்கா? அப்படி நிறைய விமர்சனங்கள் வரும்போது அவங்களுக்கே இதை பத்தி தெரியணும்ல. ஓகே, நம்ம பத்தி ஏதோ ஒரு விமர்சனங்கள் வருது, அப்ப நம்ம அதை மாத்தணும்னு இல்லாம அவங்களும் இதுக்குள்ள லாக் ஆகி ஓகே வேற வழி இல்லாம ஜட்ஜஸ் அந்த வேலையை பாக்குறாங்களான்ற ஒரு சில விஷயங்களும் தெரிய வருது இல்ல. ஆமா, ஏதாவது கண்டஸ்டன்ஸ்க்கு இருக்கக்கூடிய அதே குறைகள் வந்து ஜட்ஜஸ்க்கும் இருக்கும். ஜட்ஜஸும் நிறைய விஷயங்களை மேபி பேசியிருக்கலாம் ஷோல. பட் நமக்கு என்ன டெலிகாஸ்ட் பண்றாங்களோ அது மட்டும் தான் நமக்கு தெரியுன்ற மாதிரி. அண்ட் அவங்களுக்கு நம்ம டெலிகாஸ்ட் பண்றதை வச்சு தானே நம்ம ஒப்பீனியன் சொல்ல முடியும். அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க பேசுனதெல்லாம் அவங்க பேசுறத அவங்களே ஃபாலோ பண்றாங்களான்ற மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்லை, இப்போ இந்த ஆடிஷன் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பர்வீன் சொல்லிட்டு ஒரு லேடி வந்திருப்பாங்க. அவங்க ப்ரொடியூசரா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்க வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் இப்போ கரிஷ்மா அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸே வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ ஆரி என்ன சொல்றாரு, அப்போ பணக்காரங்களா பிறந்தது அவங்களுடைய தப்பா? அப்ப ஏழையா பிறந்தவங்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கொடுக்கணுமா? இவங்களுக்குலாம் வாய்ப்பு பறிக்கப்படணுமா? அப்படி இல்லையே, எல்லாருக்கான வாய்ப்பு தானேன்னு சொல்லிட்டு அந்த புள்ளையை இப்ப செலக்ட் பண்றாங்க. அந்த புள்ள பிக் பாஸ் வீட்டுக்கே செலக்ட் ஆயிடுச்சுன்னு வேற பொருளையே கிளப்புறாங்க. அது உண்மையா பொய்யான்றது தெரியல. சோ இவங்க ஒண்ணு சொல்றாங்க, அது இவங்களே ஒருத்தவங்களுக்கு சரியாகவும் ஒருத்தவங்களுக்கு தவறாகவும் பார்க்கும்போது அது என்ன மாதிரி ஃபாலோ பண்றாங்க, இதெல்லாம் இவங்களே பேசுறாங்களா இல்ல கேட்டு கேட்டு பேசுறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி வெளியே வந்திருக்க ஆட்கள் வேற சில இதுல இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கும்போது அவங்க அதிகபட்சமா சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இவங்களை நம்ம பெருசா காட்டணும், நாங்க 50 பேர் உட்கார்ந்து இருக்கோம், அந்த நீங்க மைக் வச்சு ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க. கேமரா பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆட்களை நோக்கி மட்டும்தான் போய் வரும். நாங்க 50 பேர் இருந்தோம்னா நாங்களாம் அங்க இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியாது, அந்த அளவுக்கு தான் எங்களை வந்து வச்சிருப்பாங்க. அவங்க பிக்ஸ் பண்றாங்க, இவங்க எல்லாம் க்ளோஸ் அப்ல கொண்டு வராத, ஏன்னா இவங்க எல்லாம் தேவைப்பட மாட்டாங்க, இவங்க நாங்க எப்படியும் அனுப்பிடுவோன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க அந்த ஒரு 3 நாள்லயே பிளே பண்ணாங்கன்ற மாதிரி வெளியே இருந்த ஆட்கள் எல்லாம் சொன்னாங்களே. உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சா? இல்ல எனக்கு அப்படி தெரியல. ஆனா நம்ம நேர்ல இருந்து பார்த்தவங்களுக்கும் நம்ம வெளியிருந்து பாக்குறவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கலாம். மேபி அவங்க அங்க உட்கார்ந்து இருக்கும்போது
அவங்க காட்டக்கூடிய அட்டென்ஷன் வந்து மேபி இவங்களுக்குலாம் விழுது, அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. அண்ட் அது வந்து உண்மையிலேயே நடக்குதுங்கும் போது அவங்களுடைய டவுட் வந்து ஓகே கரெக்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுல இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட், பயங்கரமான ஸ்டேட்மெண்ட், ஒரு பொண்ணு வந்து ஒரு இதுல வந்து சொல்லும் போது, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ எடுத்திருப்பாங்க, அப்ப யார் யார் கையிலலாம் மைக்கு கொடுத்து யார் யாரெல்லாம் உட்காந்து பேசினாங்களோ அவங்க எல்லாமே இப்ப செலக்ட் ஆகி உள்ள இருப்பாங்க, நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு இதுல அது நிறைய ட்விட்டர்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியும் போது, ஓகே அப்ப இப்போ எக்ஸாக்டா உண்மையை சொல்லணும்னா இப்ப முனியம்மா அக்கா அவங்க பேரை வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு போயிட்டாங்க, இவங்க கண்டிப்பா போவாங்கன்னு எங்களுக்கு தோணுது, ஏன்னா இவங்க அதிகமா அட்ராக்ஷன் பண்ணி கொண்டு போறாங்கன்னு சொல்லி. இப்ப அந்த ஃபைனல் 3 கண்டஸ்டன்ஸ் சொல்லி இந்த பிக் பாஸ் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பேஜ் எல்லாம் வச்சு நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, யார் யாரெல்லாம் உள்ள போறான்னு சொல்லி அதுல போட்டாங்க, இவங்க தான் உள்ள போறாங்க, அந்த ஜேசன் அப்படின்ற ஒரு பையனும் ஸோ அவங்களாம் உள்ள போக போறாங்கன்ற மாதிரியானது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஸ்டாவே போட்டாங்க. ஆனா எங்க சேனல்ல இன்டர்வியூ வந்த ஒரு சில ஆட்கள்லாம் அவங்க முன்னாடி எங்கிட்ட சொன்னாங்க, இதை ஜேசனும் முனியம்மா அக்காலாம் கன்ஃபார்மா போயிருவாங்க, நீங்க வேணா பாருங்க அப்படின்றத எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னதை நான் இப்ப திருப்பி அதே மீம் பேஜ்ல பார்க்கும்போது அப்ப அது உண்மையா இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் எனக்கே வருதுன்றப்போ, ஸோ இதெல்லாம் உண்மையில் நடக்குமா அப்படின்றதான் கேள்வி. இல்ல அப்படி உண்மையிலேயே நடந்திருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆடிஷனுக்கு இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி இவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்தாலும் பரவாயில்ல, அவங்களோட ரியல் கேரக்டர் அதுவா இல்லை, அது நல்லா தெரியுது. அந்த சிச்சுவேஷன்ல நம்மளா இருந்தாலுமே அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு குரலி வித்த காமிச்சு ஏதாச்சும் லூசுத்தனமா பைத்தியக்காரத்தனமா நம்மளா இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம செலக்ட் ஆயிரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ எஃபோர்ட்டை போட்டு பண்றாங்க. இது மூலியமா வெளியே 4 பேர் கிண்டல் கூட பண்ணுவாங்க, டே நீ போய் அந்த ஷோல என்னென்னலாம் பண்ண, நம்மளே பார்க்கும்போது நமக்கே அது அசிங்கமா தானே இருக்கும். ஒரு சட்டையெல்லாம் கழட்டிட்டு அந்த வயசான கேரக்டர்ல ஒருத்தர் இருப்பாங்க, சட்டையெல்லாம் கழட்டிட்டு பெல்ட் எல்லாம் கழட்டி பேண்ட் மட்டும் தான் ஒரு கழட்டல, அத பாட்டை கட் பண்ணலன்னா மனுஷன் கலட்டி இருப்பாருன்றப்போ, சோ தன்னை ஒரு மாதிரி, அதாவது அந்த கேமராக்கு முன்னாடி அவங்களுக்கு எதுவுமே தெரியல, நம்ம என்ன பண்றோம் எதுவுமே தெரியாத அளவுக்கு அங்க இருக்க ஆட்கள் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரிகர்ட் பண்ணி, நீங்க உள்ள போகணும்னா இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போகலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய எஃபோர்ட் எல்லாத்தையும் விஜய் டிவி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களுக்கு என்ன மேபி நம்ம வந்து ஓகே இப்படிப்பட்ட ஒரு ஷோவில் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் காமன் மேன் ஷோ நடந்திருக்கு, அந்த ஷோவில் நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மட்டும் அவங்க சொல்லிக்கலாமே தவிர்த்து மற்றபடி அவங்க எல்லாருமே அந்த ஷோவோடைய ஒரு ஆடு அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் டிவி யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ உங்களுக்கு இந்த காமன் மேன் அப்படின்றத இப்போ அக்னி பரீட்சையும் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம், அதுல இன்னும் பயங்கரமாலாம் ஜட்ஜஸுக்கும் கண்டஸ்டுக்கான சண்டையெல்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். ஸோ அந்த அக்னி பரீட்சையை பார்க்கும்போது இந்த காமன் மேன் ஷோ எப்படி இருக்கு? அதான் முதல்ல நம்ம வந்து ஜட்ஜஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த ஷோவை இன்னும் நல்லா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த ஷோல நம்ம பார்க்க முடியுது. இந்த ஷோ ஃபிளாப் ஆனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் ஜட்ஜஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருக்காங்க. ஜட்ஜஸ் பெருசா பேச மாட்டாங்க. அண்ட் வந்து டெலிகாஸ்ட்லயுமே நிறைய விஷயத்த வந்து கட் பண்ணி போடுறதுனால உண்மையிலேயே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரிய மாட்டுது. இந்த நேற்று எபிசோட்ல கூட பாத்தீங்கன்னா எல்லாம் எஞ்சி போய் பஸ்ஸர் அடிச்சிருப்பாங்க, டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. திடீர்னு ஏன் டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவங்களே கேட்டிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே அப்படின்னா அதுக்கு நடுவில் நீங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க போல, ஆனா அதை டெலிகாஸ்ட்ல சொல்லல, அப்படியே ஷோவை கட் பண்ணி போடுறாங்க. ஸோ எடிட்டர்ஸ் ரொம்ப சொதப்புறாங்க, ஜட்ஜஸ் சொதப்புறாங்க. இது ஒரு மொத்தமாவே ஒரு சொதப்பலாதான் இந்த ஷோவை எடுத்துட்டோம், அதை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும். அந்த இதுல தான் நம்ம ஒண்ணு அவங்க செலக்ட் பண்ண ஆட்களை எப்படியாச்சும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு போறதுக்காக ஒரு ஷோவை நடத்தி கொண்டு போலான்னு சொல்லி ஒரு புஷ் பண்ணிருக்காங்க. பட் மேபி இது அவங்களுக்கு ஒரு லெசன், எல்லாருக்கும் ஒரு லெசனா இருக்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணது வந்து ஒரு பெரிய பாடமா இருக்கும். இந்த பாடத்துல அவங்க பண்ண எந்த தப்பையும் அடுத்த சீசன்ல பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க மைண்ட்ல வச்சு பண்ணாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டைம் பத்தல அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் ஃபேக்டரா எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா அப்ப அடுத்த வாரம் வந்து பிக் பாஸ் ஆரம்பிக்குது, இன்னும் காமன் மேனையே வந்து எப்படியாவது முடிச்சிடணுன்ற ஒரு கட்டாயத்துல தான் அவங்க வந்து இதை வந்து வேகமா முடிச்சிடணும். அடுத்த ஒரு 1 வீக்ல நம்ம வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இது இன்னொரு 1 மாசம் பின்னால இருந்து ஆரம்பிச்சு ப்ராப்பரா ஒரு பக்காவான ஷோவா பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல வெளியே தெரிஞ்சிருக்குமா? இல்லை, இது அவங்க இந்த ப்ராசஸ் அவங்க எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு தானே டெலிகாஸ்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு ஷோ வந்து ஒரு 4 எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு ஆடியன்ஸோட ரிவ்யூவை எடுத்துக்கிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கிறதுக்கான சான்சஸ் இந்த ஷோல கிடைக்கல. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே ப்ரீ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ ஜட்ஜஸ் கிட்ட என்ன சேஞ்சஸ் மக்கள் எதிர்பார்க்கறாங்க, கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே பேசுறாங்க இல்லையா? இத அவங்க பார்க்க தான் முடியுமே தவிர்த்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கதான் அவங்க கொஞ்சம் இதாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அக்னி பரீட்சால வந்து மக்கள் ஓட்டு போடுறதுக்கான ஆப்ஷன் கூட கொடுத்தாங்க. இங்க அது கூட கிடையாது போல இருக்கு. ஆல்ரெடி ப்ரோமோ போட்டாங்க யார் அந்த 3 பேர்னு. அந்த 3 பேர் யாருன்றதை 4 பேர் வெளியே வந்து பேசிட்டாங்க. அந்த ரேஞ்சில போயிட்டு இருக்குதா. ஸோ அதனால மேபி இதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் மக்கள் இந்த ரிவ்யூஸ் கிடைச்சிருக்குல்ல, இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயங்கள் எடுத்து சொல்றாங்கல்ல, இந்த ரிவ்யூஸ் அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. மேபி அது அடுத்த சீசன்ல தான் அவங்களால அப்ளையே பண்ண முடியும். ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அடுத்த சீசன்ல தான் அப்ளை பண்ண முடியும். அதுதான் அவங்களுக்கு இருக்கிற சான்ஸ். ஏன்னா எல்லாம் ஷூட் முடிச்சிட்டு பண்றதுனால. ஓகேண்ணே. ஸோ வரட்டும், எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்ததுல சந்திக்கலாம். கண்டிப்பா. நன்றி.